வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம். வெற்றிலை பரிகாரம். நீங்க எடுக்கும் செயல்களில் வெற்றிகள் கிடைக்கும், தடைகள் நீங்கும், எல்லா முயற்சிகளுக்கும் நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். மேஷ ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் நோட் பண்ணிக்கோங்க. வெற்றிலை பாக்கு கூட மாம்பழம். நீங்க போக வேண்டிய நாள் செவ்வாய்க்கிழமை. போக வேண்டிய கோவில் பக்கத்துல இருக்கிற முருகர் கோவில். முருகர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை உங்க கையில வெற்றிலை பாக்கும் மாம்பழமும் எடுத்துட்டு போங்க. ஒரு முழம் பூ வாங்கிட்டு போகலாம். நீங்க விளக்கு ஏத்துறதா இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் இந்த வெற்றிலை பாக்கும் மாம்பழத்தையும் கையிலேயே வச்சுக்கிட்டு மனதார உங்களுடைய பிரார்த்தனைகளை முருகப்பெருமான் கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். நேர கோவில்ல இருந்து வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து பூஜை ரூம்லயும் வச்சு உங்களுடைய பிரார்த்தனைகளை அதே மாதிரி மாற்றாமல் சொல்லுங்க. இதை சொல்லி எல்லாருக்கும் நீங்க பிரசாதமா கொடுக்கலாம். நீங்களும் சாப்பிடலாம். இந்த வெற்றிலை பரிகாரத்தை நீங்க ஃபாலோ செய்யும் போது நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும். ஒரு முறைக்கு ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு 3 மாசத்துல இந்த பிரச்சனைகள் எனக்கு முடியணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த 3 மாச காலத்திற்கு இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு வாரமும் ஃபாலோ பண்ணுங்க. எப்பயுமே நீங்க கோயில் போறத நிறுத்துறப்போ ஒற்றைப்படையா இருக்கணும். அதாவது 3 வாரம், 7 வாரம், 9 அல்லது 11 வாரங்கள் வரைக்கும் நீங்க கோவிலுக்கு போகலாம். இரட்டைப்படை வாரத்தில் நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி அந்த வேண்டுதல்கள் முடிந்த பிறகுதான் இதுக்கு அடுத்த வேண்டுதலை இதே வெற்றிலை பரிகாரத்தை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நன்றி, வாழ்த்துக்கள்.